அங்க என்ன தெரிகிறது? அதை செய்யக்கூடாது. ஆய் வர்ற இடம். சி ஆய் வர்ற இடமா? அட இப்ப வராதுடா, காலையில தான் வரும். இப்ப நார்த்தங்கா கம்பெனியா இருக்கும் போல. லேசா உப்பு கைக்குது. அடி நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு எனக்கு சின்ன தலாகிட்டியே. 2 வரையில பாட்டேன். ஆடுவையா பெரிய உண்ணி மேனே பாடகரு. வரல தில்லாண்டா அங்கிட்டாங்க வள திருப்பி போட்டு வாங்க. அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? வாடிய ராஜாத்தி வளர அவனை பாட விடுடா. ஆரண்ட வாயை திறந்து. காலையில இந்த கார்ல இப்ப சாயந்தரம் வரையில முதக்கண்டு இப்படித்தேன்னு சொன்னேன். என்ன சொன்னா? இவன் தான் இப்படி தாண்டா பாடணும், இப்படித்தே ஊம்படும். வாடா 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 டேய். டேய் இங்க டேய். டேய் நீதாடா டிரைவர், நீதாடா டிரைவர். சந்தேகம். ரெண்டாவது சொன்னில்ல, அதுக்கெல்லாம் கூட ரிகல்சர் பாப்பீங்களாடா? அதுக்கு பார்க்க மாட்டோம்க்கா. ஓரைங்கள அது காத்துக்கறா. ஏய் போடா. என்னடா காத்துக்கறா சூத்துக்கறாங்கற? டேய் அளவு ராதா மரியாதை முக்கியம். டேய் வாத்தியாரா. வாத்தியார்னா எதுக்குடா அடிக்கிறான்? ஓயாம ஒண்ணு பாட விடணும், ஒண்ணு ஆட விடணும், இல்ல பேசவே விட மாட்டியா, எதுவுமே செய்ய மாட்டியா. கோத்தா அவர் எவ்வளவு பெரிய பப்புன்னு அவரை போய் சட்டையை பிடிக்கிற? ஏண்டா வேண்டா என் சிங்கம் என் சித்தப்பு மைய நிரூபிச்சாண்டா. அவன் ஒரு லூசு கூதி. அவனுக்கு போய் ஐயோ நல்ல வேளை நான் தப்பு. சித்தப்பு மையன் தாண்டா உனக்கு வாயில வைப்பாங்க பேக்கூதியே. தன்னானே நானே நானே தன்னே நானே பல்ல கடிக்காம. நின்னு தொலைடா ஒரு இடத்துல. அவன கொஞ்சம் ஓரமா நிக்க. ஓரமா இருடா. அவன் செய்றா, நீ செய்டா. நான் செய்றேன். தன்னானே தன்னானே நானே நானே தன்னே நானே நானே. தம்பி ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு வந்தியா? பூஸ்ட் சாப்பிட்டுருக்காப்ல. செய்ய போறேங்கறியே. லேசா பசிக்குது எனக்கு, இது கொடுங்க. அது வராது, அதுக்கு வேற ஆள் இருக்கு. அது சத்து மாவு. அண்ணே என்னமோ கேக்குறானே, அது எப்போ நடக்கும்? மரம் புளிய மரம் பக்கத்துல நீ வரா. தாவுடா தாவு. அவனதான் ஜீவ சமாதி. தாவுடா. அக்கா என்னது அக்காவா? குடியை கெடுத்துட்டாடா. என்னடா உங்க குண்டி சூப்பரா ஆடுதுக்கா. ஐயோ வந்ததுல இருந்து இதுலயே கண்ணா இருக்கீங்க. நாளைக்கு திருஷ்டி சுத்தி போடணும். தன்னானே நானே நானே தன்னே நானே நானே. என்னண்ணே போனவங்கள நின்னுட்டேன். இன்னும் ஒரு 1/2 கிலோ தின்னு. என்னடா அனவா புடிச்சு நின்னுக்குற? ஏய் ஆனந்தராஜ் என்னாச்சு? என்னாச்சு? ஏய் இருல எதுவும் பண்ணிவிட்டியா? ஏய் நான் ஒண்ணு பண்ணலங்க. அதுக்கிட்ட கருங்குளத்து முனி அடிச்சு போறான். ஐயோ நான் செவனேனே நின்னேன். ஆட்டு மிஸ்டர் யோகி பாபு. சின்ன வண்டி நினைச்சு போனேன், பெரிய டராசா இருக்குடா. தெரியுது இல்ல? அவனாலயே முடியல. நீ என்னடா பண்ணி கிழிக்க போற? நீங்க வியாபாரம் பாப்பீங்களா? இல்லங்க. இல்ல தண்ணி போல தண்ணி போல நீ ஆடி ஆடி தெரிச்சுக்குவோம் வாய்க்கு. என்ன அவன் என்னண்ணே சொன்னா? நீ பொத்து. சரி நீ மூடு. நீ தர. நான் குத்துறடா. நான் எடுத்து விடுவேன். எப்ப செய்வ? எதிர புத்துலோ அத புத்ரோ மோட்டு பத்துலு கூட்டு புத்ரு. என்னடா அவளை பின்னாடி அறா. ஏய் எப்படி பாக்குறான் பாரு. அது வேணா இது வேணும்னு சொல்றாங்க. அந்த அக்கா படக்குன்னு போனீங்க. இதுதான் பத்தும் பத்தும் பத்தும். சின்ன சின்ன கிளி சிரிக்கும் பச்சைக்கிளி ஓடி வந்தா மேடையில ஆட்டமாட. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில ஆட்டமாட. ஏ நீ தான் செய்ய மாட்டேங்கிற, வாத்தியாராவது செய்ய விடுறா. வாத்தியார் என்ன செஞ்சு தக தெரிஞ்சிட்டியா? ஏய் மண்டே தொடுறான். எனக்குலாம் மண்டே தொட்டாலே பிடிக்காது. வேற அண்ணே 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 மாப்பிள்ள என்னமோ சொல்ல வரானே, சொல்லட்டுமே. சொல்ல விடுறா. ஏன்டா சொல்றா மண்டே தொட்டா எனக்கு சத்தியமா பிடிக்காது. மண்டைய தொட்டா சத்தியமா பிடிக்காது. வேற எதை தொடுவோம் எனக்கு அண்ணே? ஏய் போடா. ஏன்டா
நீ மண்டையை தொட்டா கண்டினியூ எனக்கு பிடிக்காது. கண்டினியூ எனக்கு தான் அடிச்சுக்காம ஒவ்வொருத்தனா பண்ணுங்கடா. நானே வந்துடுவேன்டா அவனை சொல்ல வர்றா உனக்கு மரியாதையா இதெல்லாம் பெட்டியை விட்டு நான் வெளில இருந்து ஓடிடுவேன் சொல்ல விட மாட்டியல்ல. சொல்லுடா நீ சொல்றா. சீக்கிரம். மண்டையை தொட்டா எனக்கு பிடிக்காது. என்னத்த தொடணும்? பேச்சுக்கறா மண்டையை தொட்டா பிடிக்காது. யாருக்கு? மண்டக்கறா அடிய பாரு ஐயா. நம்ம நெடுந்தூரம் போக வேணாம் யாரும் எனக்கு படிக்க வேண்டாம் வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம் யாரும் எனக்கு படிக்க வேண்டாம் வேணாம். பக்கத்தில் சோலை கொடி இருக்கும். மரண தூரம் போக வேணாம் மண்டையை கொண்டாந்து எதிரடா விடுறா, எதிரடா விடுறா. மண்டையை கொண்டாந்து எதிரா. ஏண்டா மண்டை போற விஷயமாடா இது? இல்ல கண்டுக்குட்டி பால் ஆமா, குடிக்கும். கண்ணுக்குட்டி பால் குடிக்குது, சீம்பால் கூட வராது. குடுறா, வாடா. வாடா, குடுறா. அட, குடுறா. வேணாம் உண்மையிலேயே இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட் பயந்துட்டான். இருதல முனி அடிச்சிருச்சு மற்ற விலைன்னா ஏறி அடிப்பேன், அங்கே போக முடியல. ஏன்னா தூண்டி முள்ளு பெருசா இருக்கு, புழுவை கடிக்க மாட்டேங்குது. சின்ன கெண்டைனா இது போய் கடிச்சிடறேன். அது கட்லா கட்லா இல்ல பெரிய கடங்குடா. தெரியுமாடா? பெரிய கடங்களை தான் தூண்டி முள்ளு போன இனிமே போனேன். வருவியா? உஜாருன்னா உஜாரு உங்க ஊராஞ்சார உஜாரு. ஏ உசாருனா உசாரு உங்க ஓரஞ்சார உசாரு அண்ணா அவன் மண்டி போட்ட இடமா பாக்குறேன் என்ன தெரியுது? அண்ணா நான் ஒரு தீப்பெட்டி மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. பொசிக்கிட்டு போறாங்கறியா? யாரு தீப்பெட்டி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். கொஞ்சம் சீமனையும் கொடுங்க. சீமெண்ண வேணாம். சீமெண்ண வந்தா வாட வரும். பெட்ரோல், தீப்பெட்டி மட்டும் போதும். டீசல் தீப்பெட்டி ஒரே ஒரு குச்சி கொடுத்தா போதும். ஒரு குச்சி கொடுத்தா அந்த தேன்றாடை எடுத்துருவேன் நான். எடுத்துருவீங்களா? எடுத்து என்ன பண்ணுவ? ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோ. உண்மையிலேயே அந்த பிள்ளைய இறக்கி ரெடி பண்ணிட்டாங்க. எத்தனை தீப்பெட்டி வருது பாரு. நீ பார்த்தது அது தேன்றாட்டம் அல்ல, வேற? அது புதிய டிவியில் வயல் வாழ் ஓடுது. வேணுமா? வேணுமா? ஒரு போடு போடுங்க. நான் நங்க தோட்டுக்கடை ஓரத்தில் ஏ கொலுசுக்கண்ணா ஓரத்திலே கொலுசு ஒட்டாங்க கொலுசு ஏய் விட்றா, இறக்கி விட்றா, ஊசி உள்ள இறங்குது. ஏய் இறங்குடா. ஏய் என்னடா ஊசி ஊசி மோதிக்குது? அக்கா, அது ஊசி நினைச்ச ஊசி இல்ல. அந்த மாமா 2 காலுக்கு ஊடால ஊழி மீன் வளர்க்குறாரு. உருளி மீன் அப்ப துள்ளி குதிக்குமே. நான் ஊலி மூணு அக்கா நீ வச்சிருக்க திருக்க தானே வேணுமா? ஏய் சாதா கல்லும் முள்ளு இருக்காதடா, மெது மெதுன்னு இருக்கும். பால் திருக்க, இது வச்சிருக்கிறது கருந்து இருக்கு. அண்ணே நடு துண்டு தான் எனக்கு வேணும் அதுலதான் முள்ளு இருக்காது அத தின்னு பாட்டு புழு புழுன்னு வரும் உனக்கு. எலரிசி ஓவியமே ராசா எனக்கு எந்த திறமே. எல்லரிசி ஓவியமே ரசா எனக்கு என்ன சித்திராமே நோட்டீஸ் சொல்லியிருந்தேன், 500 தான் அடிச்சு கொடுத்துருக்கியே. நோட்டீஸ் அடிக்கிறா. ஆமா. வட்ட வட்ட பாறையிலே வரகரசி கிட்டையிலே, வட்ட வட்ட பாறையிலே வரகரசி கிட்டையிலே வட்ட வட்ட பாறையிலே அறையிலே 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 வரகரசி கிட்டையிலே, கிட்டையிலே கிட்டையிலே ஏ வட்ட வட்ட ஏ பாறையிலே தை பொங்கலுக்கு வீட்டை ஒற்றை அடிக்கிறார். தம்பி காக்கா முண்டை மண்டைய கொண்டாந்து எதுக்குள்ளடா விடுற? என்ன மேடம் உங்க இங்க வீடு? வா விஜி. அப்பயே கதையை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் நான் கரெக்ட் டயத்தில் கரெக்டாக இருப்பேன். இவ்வளவு நேரம் உன்னை பேசுனது மனசை கஷ்டப்படுத்தியிருந்தேன், நீ மன்னிச்சுக்க. நீ இல்லைன்னா நான் 2 நாளில் நீட்டி நிமிர்ந்துருவேன், எதுக்கு? உசுரை விட்டுருவேன். விஜி
கலிஞ்சி அதான் தலிஞ்சி கலிஞ்சின்ட்டேன். தலிஞ்சி அதிரடி பாய்ஸ். தலிஞ்சி அதிரடி பாய்ஸ் உறவுகள் சார்பாக ரூபாய் 110. இது என்ன கணக்குப்பா? பழைய சரக்கு விலையா? என் அருகில் வா. ஓ உடம்பே ஒரு ஐஸ் கட்டி. என் தங்கமே என் தங்கமே, நான் எதுக்கடி வீடு கட்டணும்? உன்னைய குனிய வச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு. அதை குனிய வச்சுட்டே நீ படுத்து கிடப்ப, நான் ஏறி போர் போட்டு போயிடுவேன். நீ போர் போடும்போது நான் மிஷினை ஆஃப் பண்ணிடுவேன். நீ ஆஃப் பண்ணி விட்டேன்னா நான் பக்கத்து வீட்டிலேருந்து லைன் இழுத்துக்கிட்டு அடிப்பேன். பார்த்தியா, அவன் செவத்தை உடைக்க நினைக்கிறேன். விஜி அண்ணே 2 பேரும் என்னண்ணே பண்றாங்க? சைலா படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. ஏலே உனக்கு அக்கா வேணும், நான் உனக்கு என்ன வேணும்? மாமா. நீ மாமா இவங்க நீங்க இது பண்றீங்க. அப்பா அக்கா. அக்காண்டா என்ன செய்யுது? செஞ்சுட்டு சுடுதண்ணி ஊட்டி குளிச்சுட்டா சரியா போகும்டா. இவன் என்னங்க டானிக்கு இறமையில குடிக்கிற மாதிரி சொல்றேன். ஆனா விஜி உனக்கு எச்சி வருமே, இலவட்ட பயில இருக்க ஏறி அடிக்கலாம்ட்டு. விஜி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏக்கா அப்படி சொல்றீங்க? விஜி உன் வீட்டுக்கு நேராக வரவா இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வரவா? ஏன் வீட்டுக்கு நேரம் போகாத, பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது. எப்பயுமே இந்த பிள்ளை சீமக்கருவுக்குள்ள தான் இருக்கும். சீமக்கருவில் என்ன பண்ணுவாங்க? சீமக்கருவில் மண்டி ஓட்டுக்கிட்டு இது ஒண்ணு சாமி முட்டுக்கிட்டு இருக்குமா, அவங்க குலசாமி அங்கதான் இருக்கு. அப்படி சொல்றா? ஐ லவ் யூ விஜி. ஆமா நிஜமாவா? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். கடைசியில விட்டுற மாட்டீங்களே. நீ என்னை விடாம இருந்தா சரி. நம்ம கல்யாணத்துக்கு மொய் வருது. பொம்மனாக்கியம்பட்டி மணிரத்னம் டிரைவர் சார்பாக ரூபாய் 501. நன்றி உறவே. அத்தமகளை செப்புச்சலையை பாடலை பாராட்டி, இந்த பாட்டு நான் பாடுறது கிடையாது, மணிகண்டன் பாடுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்தக்கட்டம் பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகணும். செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு பார்த்து மெதுவா போகணுமே குடும்பத்தை நினைச்சு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, டோலல்ல போறவங்க மெதுவா பார்த்து போங்க. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு சேர்ந்த கட்டம் பாடதையா ராதா மனசு. ஓகே ப்ரோ, லவ் யூ ப்ரோ. பார்த்து பத்திரமா போங்க. கொட்டிக்கிற அருவிகளே, குடிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நடையிலே பசிக்கிது மனசினிலே. கொட்டிக்கிற அருவிகளே, குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நடையிலே பசிக்கிது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதல்லே. அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சி என்ன கண்டதும் சொல்ல மறந்து. என்ன வந்தாலும் சமையலுக்கு கோல்டு வண்ணாராம். செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு விட்டத்தன நோக்குதம்மா வண்டியை நினைச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்கமறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சேன் சொல்லாம் கிருக்காங்க. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு ஏய் கிடைக்கட்டும் பாடுதம்மா இந்த மனசு. அக்கம்
தாயே எம்கேஆரையும் ஆனந்தராஜையும் பார்த்தா என்னுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி எப்படி உன்னை பார்த்த நேரம் ராதா ராதா ஒரு பாட்டெடுத்து பாட தோணும்.